ரொம்ப அருவருப்பானது, அநாகரிகமானது. அப்படிப்பட்ட அருவருப்பான அநாகரிகமான அரசியலை நாங்கள் செய்யவில்லை. 2016 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற பொது தேர்தலின் போது வெளியிட்ட தேர்தல் அறிக்கையிலே முழு மதுவிலக்குக்கு உடன்பட்டு அறிவிப்பு செய்திருக்கிறது. திமுகவினுடைய கொள்கைதான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் கருப்பொருள், முழு மதுவிலக்கு. அவங்களுக்கு அதுல உடன்பாடு இருக்கு. அதற்கு முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய மது ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் குறித்து தோழர்கள் சொன்னார்கள். சசி பெருமாள் சாவுக்கு நான் போய்விட்டு வந்தேன். அண்ணன் வைகோ அவர்களின் ஊரிலே இருந்த டாஸ்மாக் கடையை மூட சொல்லி நடத்திய போராட்டத்தின் போது அவருடைய தாயாரும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட போது நானும் அந்த இடத்திலே இருந்தேன். மது ஒழிப்பு பிரச்சார பணியில் விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய இயக்கத்தை கடந்த காலத்தில் எடுத்திருக்கிறோம். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், 2015 பெரியார் பிறந்த நாள் செப்டம்பர் 17 அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள் வரையில் தொடர் பிரச்சார இயக்கத்தை மேற்கொண்டோம். நான் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாநில பொறுப்பாளர்களோடு பிறகு கலந்து செயல் திட்டத்தை அறிவிக்க விரும்புகிறேன். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் பிறந்த நாள் செப்டம்பர் 17 மகளிர் மட்டும் பங்கேற்கிற மாபெரும் மகளிர் மாநாட்டை நடத்த இருக்கிறோம். மதுவிலக்கு அமல்படுத்த கோரி 5 லட்சம் பெண்களை திரட்டி மிக பெரும் மாநாட்டை நடத்த இருக்கிறோம். தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்து என்பதுதான் கோரிக்கை. இன்றிலிருந்து அந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். அதற்கான களப்பணிகளை நாம் திட்டமிட வேண்டும். எப்படி 10 லட்சம் பேர் திரண்ட வெல்லும் ஜனநாயக மாநாடு நடந்ததோ அதை போன்ற ஒரு தாக்கத்தை பெண்கள் மட்டுமே பங்கேற்கிற ஒரு மாபெரும் மாநாட்டை நாம் நடத்த வேண்டும். இது பெண்களின் போர்க்குரலாக மாற வேண்டும். இது மாநில அரசுக்கு எதிராகவோ அல்லது ஆளும் கட்சிக்கு எதிராகவோ நடத்தப்படுகிற இயக்கம் அல்ல. இந்திய மனித வளத்தை பாதுகாப்பதற்கான ஒரு பொறுப்புணர்வுடன் கூடிய ஒரு நிகழ்வு இது. புரட்சியாளர் அம்பேத்கர் வலியுறுத்திய கோரிக்கை, தந்தை பெரியார் முன்னெடுத்த போராட்டம், காந்தியடிகள் தம் வாழ்வில் மிக முக்கியமான கோரிக்கையாக முன்வைத்த ஒன்று. ஐயன் திருவள்ளுவனின் விருப்பம். அந்த அடிப்படையிலே மாண்புமிகு முதல்வருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. காலமெல்லாம் உங்கள் பெயர் இந்த மண்ணில் போற்றப்படும், உச்சரிக்கப்படும். இந்த டாஸ்மாக் கடைகளை மூடுவது என்று துணிந்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். இது ஒரு புரட்சிகரமான முடிவாக அமையும். இந்தியாவே உங்களை திரும்பி பார்க்கும். தமிழ்நாட்டு மக்கள் உங்களை போற்றுவார்கள். இன்றைக்கு உங்களை போற்றி 40க்கு 40 வெற்றியை தந்த தமிழ்நாட்டு மக்கள் அடுத்தடுத்து வருகிற எல்லா